படம் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. பேருக்கு அப்படியே இழுத்து வச்சிருக்காங்க பயங்கரமா. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதய முறைன்னு வச்சிருக்காங்க. அப்பா பேருக்கு எடுக்கிற மாதிரி ஒரு படம் ஓப்பனாக சொல்லணும்னா பெருசாக கனெக்ட் ஆகலை. அட்லீஸ்ட் இது வந்து கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஒரு ரொமான்டிக் ட்ராமா தான் இது அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் பசங்களுக்காவது பிடிக்குமானா ரொம்ப இழுத்து வச்சுருக்காங்க. அதாவது அதர்வா பண்ணுற லவ் நம்ம யாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பேருக்கு பண்ணணும்னு பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அது லவ்வா லஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெருசாக சிங்க் ஆகலை பிரதர். பெருசாக சிங்க் ஆகலை. காமெடி ஒரு சுதாகரோட காமெடி படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நல்லா இருக்கு. சுதாகரோட காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி பார்த்தா அவரையும் செகண்ட் ஹாஃப்ல காணாமல் போயிட்டாரு. கடைசியில் கிளைமேக்ஸ் தான் வராரு அவர். மற்றபடி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை. செட் ஆகல. ஆமாமா, இல்ல நிறைய பேர் இருந்தாலும் காமெடி வந்து சுதாகர் பண்றதா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றவங்க தான் பெருசா இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அவரோட என்ட்ரி நல்லா இருக்கும். அந்த ஆடு அந்த ஒரு படம் லாஸ்ட் மலையாளத்தில் ஒரு படம் அவர் நடிச்சாரு. அந்த ஒரு மியூசிக்கை போட்டு அவர் என்ட்ரி கொடுத்ததெல்லாம் ரொம்ப தியேட்டர் மெட்டீரியல். அதெல்லாம் அது மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு, நிறைய லேக் இருக்கு படத்துல. சிங்க் ஆகல. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. அதர்வாவா இருக்கட்டும், கைடு லோகாவா இருக்கட்டும், எல்லாருமே ஆக்டிங், அதித்தி எல்லாரும் சூப்பரா பண்ணாங்க. ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. கதையாவே கொஞ்சம் மிஸ்ஸிங், நிறைய இடம் மிஸ் ஆகுது. மியூசிக் பாட்டு எதுவும் பெருசா நமக்கு சிங்க் ஆகல. எதுவுமே இந்த ஹிட்டான பாட்டு மாதிரிலாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை. சும்மா பேருக்கு போகிறா, அதுவும் 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டுன்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை. தமனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அவ ஸ்க்ரீன்ல பார்க்கறது நல்லா இருக்கு. தமன் பார்க்கறதுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதை விட நிறைய நெகட்டிவ் இருக்கு. ஓவரால் கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல அதெல்லாம் அது மாதிரிலாம் பெருசாலாம் எதுவும் நம்ம பார்க்கல. தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கல. ஏதோ ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான். படம் ஒரு ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னப்பா காமிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ட்ராக் பண்ணி என்னென்னமோ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எடுத்துட்டு மறந்துட்டாங்க போல. ஐயோ நம்ம செகண்ட் ஹாஃப் எடுக்கணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப எடுத்ததுனால படம் செம்ம ட்ராகிங்கா இருந்துச்சு. ஒரு 2.25 மணி நேரம் இந்த படத்தை வந்து எடுத்தது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து அவ்வளவா வந்து கொஞ்சம் பயங்கரமா தோய்வடைகிற மாதிரி தான் இருக்கும். சுதாகரோட காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அவர் கம்மியான பார்ட்ல தான் வராரு. அதர்வா கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருக்காரு. படத்துல மொத்தம் ஒரு 25,300 பேர் நடிச்சிருக்காங்க போல. வர ஒவ்வொரு சீன்லாம் ஒவ்வொருத்தருங்களும் அவெஞ்சர்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. இவடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ரஜினி கமலை தவிர எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நடிச்சிருக்காங்க போல. ஸோ ஓவராலா ஒரு ஆவரேஜ் படமா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் வந்து அந்த கூலி படத்துல அமீர் கான் எப்படி வருவாரு, ஸோ அந்த மாதிரி அவரை யூஸ் பண்ணிருக்காங்க. வராரு, அவர் தான் இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணா நடிச்சிருக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஃபார் அட்ராக்ஷனுக்காக ஃபஹத் ஃபாசில் வச்சிருக்காங்க. மிச்சப்படி நிறைய பேர் படத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யார் நடிக்கிறாங்கன்னு பார்க்கவே ரொம்ப இதுவா இருக்கு. என்னென்னமோ காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் தோணுச்சு. அதான் சுதாகரோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு. நிறைய நல்ல டைலாக்ஸும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் படத்தை வந்து அந்த டிராகிங்னஸ் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னு தோணும். தமிழ் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. நிறைய பாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல சாங்ஸோட கேட்கிற போது அந்த பிஜிஎம் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு அவர். இதய முரளி இந்த படத்து மூலியமா அதர்வா எல்லாரும் இதயத்துள்ளயும் போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நிறைய ட்விஸ்ட், நிறைய ஹீரோயின். என்னன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. ஒரு பழைய சீனா இருக்கக்கூடாது, எல்லாமே புதுசா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி புதுசா யோசிச்சு எடுத்திருக்காரு டைரக்டர். நிறைய சீனு எல்லா ஹீரோயின்ஸ் கூடயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் சீனா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கயாடு லோகர் கூட வந்து அதர்வா வர சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா இருந்துச்சு. அப்புறம் அவரோட மாமாவா நட்டி பிளே பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு டீச்சர் கேரக்டர், ஒரு கிஸ் சீனை வச்சு கொஞ்ச நேரம் பிளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் சார் வந்து ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி தான் வருவார். ஆனால் அதுவுமே ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக பரிதாபங்கள் சுதாகர் காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தமன் சார் காம்பினேஷன், அவருமே காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரக்ஷன் அண்ணன் வர சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாமே சூப்பர். மியூசிக் மட்டும் இன்னும் பெட்டராக வாங்கியிருக்கலாம்னு தோணுச்சு. சாங் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே.